உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்தா அவங்க பேசாமலே இருந்துருவாங்களா? நம்ம வீட்ல இருக்கிற எல்லா கப்பல்ஸ்குள்ளயும் சண்டை வருது, ஆனா அவங்க யாருமே பேசிக்காம இல்ல. நீ மட்டும் ஏன் மனோஜ் இப்படி இருக்க? ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி வாழணும்னு மத்தவங்க டெசிஷன் எடுக்க கூடாது மனோஜ். அந்த முடிவு நம்ம கையில இருக்கு. எனக்கு இதுக்கு என்னதான் முடிவுன்னு தெரியணும். நீ என்னதான் யோசிக்கிறேன்னு சொல்லு. அவசரப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். எப்ப வரும் அந்த டைம்? 60 வயசுலயா? கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இப்படி நம்பி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம பெர்மனண்டா பிரிஞ்சிருவோம். என்னது அது உனக்கு சொன்னாலும் புரிய போறது இல்ல, விடு. நம்ம பேசிக்காமலே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் பிரிஞ்சிருவோம். அது உனக்கு ஓகேவா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பேச சொல்ற? அந்த வீட்ல எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்ல. அந்த மீனா விஷயத்தையும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உன் அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட கூட விடுறது இல்ல, உன் கூட பேச விடுறது இல்ல, ஷோரூம்க்கு விடுறது கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? நான் என்ன அடிமையா? கத்தாத, நீ சொன்ன பொய்யால தான் இவ்வளவு. திரும்ப திரும்ப அதே சொல்லாத மனோஜ். நான் போய் சொன்னதுக்கு காரணம் உங்க அம்மாவோட பேராசை. அதனாலதான் நான் போய் சொன்னேன். சரி, இப்ப என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? ஏதோ நாம தான் லவ் பண்ணோம், நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ணோம் பேசிட்டு இருந்த. அப்ப ஏன் என்கிட்ட போய் சொன்ன? டேய், உன்னாலதானே இந்த வீட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு நிம்மதியே இல்ல. உனக்கு ஏத்த மாதிரியே ஒரு பொண்டாட்டி வந்து சேர்ந்திருக்கா. நீ எப்ப தப்பு பண்ணாலும் அவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. ஏன் கத்திட்டு இருக்க? என்னாச்சு அவங்ககிட்டயே கேப்போம். சம்பந்தி, நான் ஒன்னும் இங்க நடக்கிற விசாரணையை பார்க்க வரல. உங்க பையன் கிட்ட நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. என் முன்னாடி கேள்வி கேட்கற மாதிரி கேப்பீங்க, நான் போனதுக்கு அப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருவீங்க. ஆண்டி, எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மாப்பிள, நான் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்க அண்ணனால எங்க மரியாதை தான் போகுது. இருங்கம்மா, ஏதோ நடந்திருக்கு, பேசித்தான முடிவு எடுக்க முடியும். அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க சம்பந்தி. எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இப்படி ஒரு வீட்ல என் பொண்ணு அவமானப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் உங்க பையன் ஊரெல்லாம் போய் ஏதாவது ரவுடித்தனம் பண்ணுவாரு, அது டிவி நியூஸ்ல வரும். எங்களால அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஏய், என்னடி சம்மந்திக்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுற? அவங்க இவரை பத்தி கண்டது பேசும்